Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி. இதுக்கு ஒரு ஹெவியான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் அப்புறம் நெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு பட்டை லவங்கம் அதோடு சேர்த்து பிரியாணி இலை ஸ்டார் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இதில் அப்புறம் ஒரு 2 பெரிய ஆனியன் போட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் நல்லா வறுப்பட்டு ஒரு ப்ரௌன் பொன்னிறமாக வரணும். அதோடு சேர்த்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதோட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ குவான்டிட்டி எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதினா இலை ஒரு கை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு கை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதெல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரணும். அதுக்கப்புறம் அதோட சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட கொரியண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைடு ஒரு பாத்திரத்தில் அரிசி பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு இதுக்கேற்ற சிக்கனுக்கு ஈக்குவலாக அரிசி ஊற வச்சுக்கோங்க. அந்த அரிசிக்கு தேவையான அளவு சுடு தண்ணி கொதிக்க வைங்க. அந்த சைடு கொதிக்க வச்சுருங்க. இப்போ இதோட 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சோம்ல, அதில் சால்ட்டு அதோட 2 ஸ்பூன் கீ, அப்புறம் பிரியாணிக்கு ஸ்பைசஸ் போட்டு எல்லா ஸ்பைசஸும் அதுலேயும் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு அதில் நீங்கள் ஊற வச்ச ரைஸை க்ளீன் பண்ணி அதில் போடுங்க. 2 ஸ்பூன் நெய்யும் அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வடித்து வச்சுக்கோங்க. இந்த சைடு சிக்கன் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி வச்சுக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிரும். அதுக்கப்புறம் அந்த வடித்து வைத்த ரைஸை நீங்கள் அந்த கிரேவியாக நல்லா சிக்கன் குக் ஆனிச்சான்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான சால்ட்டும் போட்டுட்டு அதில் அந்த ரைஸை போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் நல்லா அதுக்கேற்ற மாதிரி தண்ணிலாம் இருக்கா எவ்வளோ குக் ஆகிருக்குன்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஒரு டம்ளர் வாட்டர் அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு தவா எடுத்துக்கோங்க. அந்த தவாவில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தவாவை அந்த சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த ரைஸ் இருக்குல்ல மூடி போட்டுட்டு அந்த தவா மேலே ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. 10 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா நல்லா குக் ஆயிரும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா பாருங்கள், இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா புலன்னு நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ரெடி டு சர்வ். இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பிரியாணியை பார்த்த அனைவருக்கும் நன்றி.